வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்தர் சேனல். இன்றைக்கி நான் என்னுடைய ரூம் தான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். என் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ரூம் ஸ்மால் ரூம் தான். ஒரு விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வந்தால் மாதா ஃபோட்டோ, காலண்டர்லாம் அங்கே நாங்கள் எந்த நெயில்ஸும் அங்கே இது பண்ணலை, அதனால மாதா ஃபோட்டோஸ் அப்போ அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். தூய விண்ணரசி மாதா ஆலயம். இது ஆக்சுவலி மறைமலை நகரில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டம். நாங்கள் அங்கே தான் இருக்கோம். இப்போ நான் இருக்கிறது மாமியார் வீட்டில் எனக்கு கொடுத்துருக்குற ஒரு ரூம் தான். அதில் என்னுடைய செல்ஃபில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னுடைய ஜீசஸ் ஃபோட்டோ, மதர் மேரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறேன். எப்பயுமே எழுந்த உடனே சாமி முகத்தில் முழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நமக்கு துணையாக நம்ம கடவுள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கபோர்டில் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஸ்மால் டம் பாக்ஸ், அது உண்டியல் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி நான் வச்சுல என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இதில் சேவ் பண்ணுவார். நிறைய சேவிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க, ஒரு உண்டியல் பாக்ஸ் வாங்கி தரேன், சேவ் பண்ணணும், மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்னால் முடிஞ்சதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதில் போடுவேன். கொஞ்சம் மணிலாம் அதில் போடுவேன். அடுத்தது அங்கே இடம் பத்தலன்னு திரும்பவும் கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாமி ஃபோட்டோ எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு டீச்சர். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு எடுக்கும்போது எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க. நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. அந்த லேபிள் கூட நான் டேர் பண்ணவே இல்லை, 160 அப்படியே இருக்குது. அடுத்தது கொஞ்சம் எங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அடுத்தது மிரர், ஆயில் அதெல்லாம் இருக்கும். அடுத்தது ஃபேமிலி கார்டு. அடுத்தது கொஞ்சம் அந்த பவுடர்ஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த கஸ்தூரி மஞ்சள் பாக்ஸ் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கும் போது இந்த முல்தானி மெத்தி கூட இதை அப்ளை பண்ணால் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குன்னு சொல்லலை. அதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் பாக்ஸாக வாங்கணுன்னு அப்படி இல்லை, அந்த பேக்கு விற்கிதில்ல 35 நினைக்கிறேன், அதையும் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஃபேஸ் நல்லா ப்ரைட் கொடுக்கும். இது சம்மர் சீசனில் வாங்கினேன் நைசில் பவுடர். நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுருக்கிறேன். அடுத்தது ஹஸ்பண்ட் பான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் பான்ஸ் அவங்களுக்கு வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் எப்பயுமே கோகுல் சாண்டல் தான் யூஸ் பண்ணுவேன். அது நான் என்னுடைய பீரோவில் வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் என்னுடைய திங்ஸு, அப்புறம் இதுக்கு கீழே கொஞ்சம் பேகு, அப்புறம் கொஞ்சம் செல்லோ டேப், கலர் பென்சில் அப்படிலாம் வச்சுருப்பேன். இதுதான் என்னுடைய ஸ்மால் ரூம். என்னுடைய கொஞ்சம் திங்ஸ் நாங்கள் மேலே வச்சிட்டோம். ஏன்னா மாமியார் வீட்டில் ஆல்ரெடி திங்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு மேரேஜ் ஆகும்போது கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படி மேலே கட்டி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ரூம்லேயும் வச்சுருக்குறோம். இது எனக்கு கொடுத்த ரூமில் கொஞ்சம் பாத்திரம் மேலே வச்சுட்டோம். மீதி பாத்திரத்தை எங்கே வச்சுருக்கோம், மீதி பாத்திரம் ஹாலில், கிச்சனில் அப்படியே வச்சுருக்குறோம். இது எனக்கு கொடுத்த பீரோ, அம்மா வீட்டில் கொடுத்த பீரோ. பீரோ சொல்லிட்டேன், ஃப்ரிட்ஜு டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். இப்போ சென்னையில் இருந்தேன். சென்னையிலேருந்து வெக்கேட் பண்ணி இங்கே வந்துட்டேன். அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்ததுனால ஃப்ரிட்ஜு நாங்கள் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் சும்மா வச்சுருக்குறோம். எப்பயுமே ரோசரி நான் அங்கே இங்கே கொஞ்சம் மாட்டி விடுவேன். எப்பயுமே ரோசரி, அதுபோல் இங்கே ரோசரி நான் மாட்டி விட்டுருக்கிறேன். அடுத்தது என்னுடைய பீரோலேயே எப்பயுமே நான் ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருப்பேன். அதில் சென்ட் ஆண்டனி, இது தமிழ்லன்னா புனித அந்தோனியார், சென்ட் ஆண்டனி. இவங்கள பற்றி சொல்லணுன்னா, காணாமல் போன பொருளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தருகிற வல்லமை புனிதர் அந்தோனியாருக்கு இருக்குது. அப்புறமேட்டு
பேய் பிடிச்சவங்களையும் குணமாக்குறோம். பில்லி சூனிய கட்டுகள்லேருந்து விடுதலை செய்கிற எல்லா குணமும் இந்த அந்தோனியாருக்கு இருக்குது. இவர் ரொம்ப ஃபேமஸான செயின்ட்டுன்னு கூட சொல்லலாம். எனக்கு பிடிச்ச செயின்ட்டும் கூட இவர். எனக்கு மதர் மேரி பிடிக்கும். அடுத்தது இவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னுடைய பீரோவில் இவரோட ஸ்டிக்கர் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தது விண்டோ சைடு ஒரு சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கேலண்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். அது வந்துட்டு இது கேலண்டர் இவங்க வந்து இருதய ஆண்டவர், தூய இருதய ஆண்டவர். அதுக்கு அடுத்தது இதுதான் என்னுடைய ரூமு. சுற்றி காமிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே திங்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதாக வச்சுருப்போம். அடுத்தது என்னுடைய காட்டு இது. எப்பயுமே காட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருப்போம் சில நேரம். அப்புறம் ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று வச்சுருக்குறோம். மேலே சீலிங் ஃபேனும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நல்லா காற்று வாங்கி நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனால் டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணுவேன், சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணுவேன். இது போல் எத்தனை பேர் நிறையா ஃபேன் போட்டு தூங்குறவங்க இருக்கிறீங்களா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ஸ்மால் ரூமு. இது எனக்காக கொடுக்குது. இந்த ரூமில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நானும் ஹஸ்பண்டாக இருப்போம். அடுத்து மீதியெல்லாம் ஹாலு. இருந்தீங்கன்னா இது ஹால்லேயும் சாமி ஃபோட்டோஸ் இருக்கும். நிறைய சாமி ஃபோட்டோஸு எல்லாம் இருக்கும். மாதா ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். இருதய ஆண்டவர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அடுத்தது எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்கும். இதில் ஸ்மால் ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்தர் சேனல். தேங்க்யூ.